மதராசி திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போனோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்று உலகம் முழுவதும் உள்ள தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்கள் ரசிகர்கள் விஜய், அஜித் படத்தை எப்படி கொண்டாடுறவங்களே டிஜே மியூசிக்லாம் வச்சு அதே மாதிரி காலையிலேருந்து இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஹிட் எடுத்த அமரர் படத்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஏஆர் முருகதாஸ் கத்தி, துப்பாக்கி, சர்க்கார் போன்ற பிளாக் பஸ்டர் விஜய் அவர்களுக்கு கொடுத்தது போல் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நடிப்பு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே மாசாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு ஒரு ட்ரெயினர் செட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கே தனியாக தெரியும் ஒரு நடிப்பு மட்டும். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே சிவகார்த்திகேயன் சட்டிலாக நடிச்சிருவார். அப்படியே அவரோட ஸ்க்ரீன் பிளே ஏறும், பீக்கில் போய் நிற்கும். அதுவும் துப்பாக்கி படத்தில் வில்லனை பார்த்துருப்பீங்களே, நித்யுத் அஜ்மல், அவர் தான் அந்த படத்தில் வில்லனை நடிச்சிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு வில்லனை. ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படத்தில் ஏஸ் படத்தில் இன்ட்ரோ அறிமுகமாயிருப்பாங்க ருக்மணி வசந்த். அவங்க தான் இந்த படத்துலேயும் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் சாங்ஸு, லவ் ஃபெயிலியர் சாங்ஸு இதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு. அதுவும் இல்லாமல் பிஜிஎம்மு சிவகார்த்திகேயன் அவருக்கு இன்ட்ரோ இருக்கும். அந்த இன்ட்ரோ பிஜிஎம் தாறுமாறாக பண்ணியிருக்கிறாரு. மேலும் இந்த படத்துக்கு யார் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் தான் எடிட்டிங் அஜ்மல் சங்கர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் என்ன ஒரு ஸ்பாய்லர் இல்லாமல் பார்ப்போம். படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மென்டலாக அது மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா படத்தில் சின்ன வயசுலேயே தன்னோட குடும்பத்தில் ஒரு ஆக்சிஜன் விபத்தில் இறந்து போயிடுறாங்க. மற்ற யாரை பார்த்தாலுமே தன்னோட குடும்பத்தோட பொருத்தி வச்சு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாரு. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க இன்ட்ரோ ஆகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் லவ் வந்துடுது. அந்த லவ் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீன்ஸு ஃபுல்லாகவே லவ் சீன்ஸ், வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக தெளிவாக இருக்குது. அதுவும் லொக்கேஷன்ஸ், அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அந்த நடிப்பு. அதில் கதைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு வெளிமாநிலத்துலேருந்து அந்த போதைப் பொருள்லாம் கடத்துகிறாங்க. போதைப் பொருள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கன்று இதெல்லாம் எளிய மக்களுக்கு சட்டிலாக கிடைக்கிற மாதிரி கடத்தி கொண்டு வராங்க வில்லனை. இதை சிவகார்த்திகேயனோட பார்த்துறாரு. அவருக்கும் வில்லனுக்கும் இருக்கிற கதையை தான் படத்தோட மீதி கதை. என்ன நடக்குது, இவரோடு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும். நீங்களே படத்தை பாருங்கள், தியேட்டரில் போய் மறக்காமல் படத்தை பாருங்கள். படத்தில் உங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.